ஜாதக ரீதியாகவும் ஒரு சொத்து வாங்கும் பொழுது நாம் என்ன கவனிக்கணும், எப்படி சொத்து வாங்கணும், அப்படி சொத்து வாங்கும் பொழுது ஜாதகத்தில் எந்த கட்டம் நல்லா இருக்கணும், அப்படி சொத்து வாங்கினா நம்ம வாழ்க்கை எப்படி நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறத முழு விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகா செந்தூரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னுடைய பெயர் காளிமுத்து. நான் ஒரு ஜோதிடராகவும் பத்திர எழுத்தாளராகவும் பணியாற்றி வருகிறேன். முக்கியமாக ஒரு நபருக்கு சொத்து என்கிறது தேவையான ஒன்று. அந்த சொத்து வாங்கும் பொழுது பல இன்னல்களை சந்திக்கிறார்கள். அந்த சொத்து வாங்கிறதுக்கு முன்னால் நாம் என்னென்ன செய்யணும், சொத்து வாங்கின பிறகு பல பேர் பார்த்திங்கன்னா ஏன்டா அந்த சொத்தை வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நான் பத்திர எழுத்தாளராக பல பேரை பார்த்துருக்குறேன். ஏன் சார் இந்த சொத்தை நான் வாங்கினேன்னு தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறேன் அந்த சொத்தை வாங்கிட்டு. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய ஜாதகங்களில் உங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குதா, அந்த சொத்துக்குண்டான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதா, 4ஆம் இடம் வலுப்பெற்று இருக்குதா, இப்படியெல்லாம் பல விஷயங்களை நம்ம பார்க்கணும். இதையெல்லாம் பார்க்காமல் நம்ம ஒரு சொத்து வாங்கும் பொழுது இது போன்ற பல சிக்கல்களை நாம் அனுபவிக்க வேண்டிய நேரம் கண்டிப்பாக வரும். சொத்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஜாதகங்களில் 4ஆம் இடம் என சொல்லக்கூடிய சுகஸ்தானம், வாகனம், வீடு, இந்த இடமானது உங்களுக்கு சாதகமாக இருக்கான்னு பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு மேச லக்கணம்னு வச்சுப்போம். இந்த மேச லக்கணத்திலிருந்து 4ஆம் வீடு என்பது கடகராசி. இந்த கடகராசி என்பது சந்திரனுடைய வீடு. அந்த சந்திரன் உங்களுக்கு நல்ல சாதகமான நிலையில் இருக்கிறாரா, உச்ச வீட்டில் இருக்கிறாரா, இல்லை ஆட்சி வீட்டில் இருக்கிறாரா, இப்படியெல்லாம் நம்ம பார்க்கணும். அதை தவிர்த்து 6, 8, 12 இந்த இடங்களில் இருந்தால் அது வழக்கு சம்பந்தமாகும். அந்த சொத்து வாங்க போகும்போது சில தடங்கல்கள், சில கோர்ட்டு வழக்குகள், இதுபோல விஷயங்களை நாம் சந்திக்க நேரிடும். அதாவது நாம் ஒரு சொத்து வாங்க போகிறோம் அப்படின்னா முதல்ல எந்த தெய்வத்தை கவனிக்கணும்? செவ்வாய் தான். செவ்வாய் வெறுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருந்தால், செவ்வாய் உங்களுக்கு உச்சம் பெற்று இருந்தால், செவ்வாய் உங்கள் ஆட்சி வீட்டில் இருந்தால் நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சொத்து வாங்கலாம். அந்த சொத்து நிலைத்து நிற்கும். இதை நல்லா மனசில் பதிய வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாம் எந்த சொத்து வாங்க போகிறதா இருந்தாலும் அங்காரகன் செவ்வாய் ஸ்தலம் இருக்குங்க இல்லையா, அந்த அங்காரகனை வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செஞ்சுட்டு தான் நீங்கள் ஒரு சொத்து வாங்கிறதுக்கு முன்னால் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு தான் நீங்கள் சொத்தை வாங்க போகணும். சரிங்களா? பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடம் பிடிச்சி போயிடும். உடனே அவசரமாக என்ன பண்ணுவாங்க, ஒரு முன் தொகையை கொடுத்துருவாங்க. ஒரு 6 லட்ச ரூபா வருதுன்னா அதில் 1 லட்ச ரூபா கொடுத்துவிட்டு இந்த இடத்த ஒரு 3 மாதம் கழித்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த நபர் பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த சொத்தை பார்த்துருக்க மாட்டார், செக் பண்ணியிருக்க மாட்டார். செக் பண்ணாமல் காசை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுவார். அப்புறம் அந்த பத்திரம் நகல் காப்பியை வாங்கிட்டு பத்திரம் பதிவு போகணுன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட வரும்பொழுது நாங்கள் சொல்லும் பொழுது தான், ஆஹா இதில் பிரச்சனை இருக்கா, நான் வேற 1 லட்ச ரூபா கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு. ஏன் கொடுத்தீங்க? இப்படி பல பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. அதுபோல் தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. சரி, நம்ம என்ன தான் செய்யணும், அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சொத்தை வாங்க போகிறீங்க இல்லையா, அந்த ஆவணத்தை வாங்குங்க. ஒரு ஜெராக்ஸ் காப்பி வாங்குங்க. 30 வருஷத்துக்கு 1975 இன்னைய டேட்டு வரைக்கும் ஈசி போட்டு பார்க்கணும். அதாவது வில்லங்கம் சொல்லக்கூடிய அந்த வில்லங்க சான்று பார்க்கணும். அதில் கிளியராக இருந்தால் அடுத்த ஸ்டெப்பு எடுக்கணும். ஒருவேளை இந்த ஆவணமானது 75வது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு 1949 இருந்ததுன்னா, இந்த ரிஜிஸ்ட்ரார்ஸில் போயிட்டு 1949 முதல் 1974 வரை நீங்கள் ஈசிக்கு அப்ளை பண்ணணும். அந்த ஈசின்னு சொல்லக்கூடிய வில்லங்க சான்று வாங்கணும். அது வாங்கி அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்குதா, இந்த நபர் இந்த சொத்தை கொண்டு யார்கிட்ட அடமானம் வச்சிருக்கிறாரா, இல்லை ஏதாவது பேங்க் லோன் வாங்கியிருக்கிறாரா, இப்படிலாம் நாம் பார்க்கணும். அப்படிலாம் இல்லை, கிளியராக இருக்குது அப்படின்னா அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் நேராக பட்டாவை செக் பண்ணி பார்க்கணும். பட்டாவை செக் பண்ணி ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா, அது போன வாரம் நடந்த ஒரு விஷயம். ஒரு நபர் என்கிட்ட பத்திரப்பதிவு பண்ண வந்தார். நான் ஒரு டாக்குமெண்ட் எடுத்து வந்தார். அந்த டாக்குமெண்ட்டில் ஒரு 6 சென்ட் நினைக்கிறேன், 6 சென்ட் இடம் இருக்குது. ஆனால் பட்டாவில் பார்த்தீங்கன்னா 5.5 சென்ட் தான் இருக்குது.
நான் சொல்கிறேன், சார் நீங்கள் பத்திரத்தில் 6 சென்ட் இருக்குங்க சார், பட்டாவில் 5 சென்ட் தான் இருக்குது. இதை நீங்கள் வந்து போய் விஓ சார்கிட்ட நீங்கள் அதை மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொல்கிறாரு, அது அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே, எங்கள்கிட்ட 6 சென்ட் தானே இருக்குது, எங்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறார். நான் இவ்வளோ தூரம் சொல்லேன். ஸோ இதில் என்ன புரியுதுன்னா, அவருக்கே தெரியல. அதனால் இந்த பட்டா சார்ந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும். உங்கள்கிட்ட 6 சென்ட் இடம் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பட்டாவை கொண்டாந்து விஓ அவர்களிடம் கொடுத்து, சார் இது போல் 6 சென்ட் இடம் இருக்குது சார், பட்டாவில் 5.5 சென்ட் தான் இருக்குது, எனக்கு மறுபரிசீலனை பண்ணி எனக்கு வந்து 6 சென்ட் வர்ற அளவுக்கு எனக்கு பட்டாவை மாற்றி கொடுங்க அப்படி தான் வாங்கணும். ஆனால் பல பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவசர கதியில் பணத்தை முன்னாடியே கொடுத்துட்றது, பத்திரத்தை வாங்கிட்டு வர்றது, பட்டாவை செக் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு விவரம் தெரியறதில்ல. பட்டாவை செக் பண்ணாமல் பத்திரத்தை பண்ணிடுறது. நீங்கள் முதல்ல கிளியர் பண்ணிக்கிங்க. பத்திரம் இடம் வாங்கும் பொழுது 6 சென்ட் இருக்குது, பட்டாவில் 6 சென்ட் இருக்கா, எஃப்எம்பி கரெக்டாக இருக்கா, அதாவது வரைபடம் சொல்லக்கூடிய எஃப்எம்பி கரெக்டாக இருக்கா, ஏரிஸ்ட் கரெக்டாக இருக்கா, இதையெல்லாம் செக் பண்ணுங்கள். புரியுதுங்களா? இதெல்லாம் செக் பண்ணாமல் தயவு செஞ்சு ஒரு சொத்தை வாங்காதீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சொத்து வாங்கிறதுக்கு முன்னால் ஒரு 6 மாதம் அக்ரிமெண்ட் போடுறோம். அக்ரிமெண்ட்னா எப்படி, ஒரு பல்க் அமௌண்ட்டாக இருக்கும், ஒரு 5 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 லட்சம் தொகைக்கு 1 லட்ச ரூபா முன்பணமாக கொடுப்பாங்க. முன்பணமாக கொடுத்து ஒரு 20 ரூபா பத்திரத்தில் 50 ரூபா பத்திரத்தில் சும்மா கைப்பட எழுதி சும்மா கையெழுத்து போட்டு, நான் இன்னைய தேதியில் பதிவு பண்ணிக்கிறேன், ஒரு 6 மாதம் கழித்து பதிவு பண்ணிக்கிறேன், இந்தாங்க 6ல் 5 லட்ச ரூபாய்க்கு 1 லட்ச ரூபா முன்பணமாக வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. சரி, எப்படி தான் பண்ணணும் பண்ணுங்க. நீங்கள் 5 லட்ச ரூபா அந்த இடம் மதிப்பீடு வருதுன்னா 1 லட்ச ரூபா முன்பணம் கொடுத்து நான் 6 மாதம் கழித்து மீதி தொகையை கொடுத்து அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும் பொழுது, ஒன்று அந்த அக்ரிமெண்ட்டை வந்து சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நோட்டரிக் பப்ளிக்னு சொல்லக்கூடிய வக்கீல்கள் இருப்பாங்க இல்லையா, நோட்டரிக் பப்ளிக் வக்கீல், இந்த சாதா வக்கீல் இல்லை, நோட்டரிக் பப்ளிக் வக்கீல், அவங்கள்ட்ட போயிட்டு பதிவு பண்ணுங்க. முதல்ல இன்றைய காலகட்டத்தில் என்னென்னமோ நடக்குது இல்லையா, ஒரு 6 மாதம் கழித்து அதை ரத்து பண்ணிக்கலாம், ரத்து பண்ணிவிட்டு நீங்கள் பதிவு கூட பண்ணிக்கலாம். அப்படி பண்ணினீங்கன்னா 2 பேருக்குமே சுமூகமாக முடியும், பிரச்சனைகளுக்கு இடம் இருக்காது. ஆனால் இன்றைக்கி பல பேர் அப்படி பண்ணுறதே கிடையாது. நிறைய பேர் நான் பார்த்த வகையில் 100க்கு 80 பேர் வந்து இந்த பணத்தை கொடுத்துட்டு ஏமாறுறது, பணத்தை கொடுத்துட்டு அந்த சொத்து மேலே பிரச்சனை இருக்கிறது நிறைய பேர் பார்க்குறோம். தயவு செஞ்சு அதுபோல் இனிமேல் எதுவும் செய்யாதீங்க. ஒரு சொத்து வாங்கும் பொழுது தரவா ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள். இதெல்லாம் பார்த்தால்தான் ஒரு சொத்து முழுமையாக உங்களால் வாங்க முடியும். அவசர கதியில் நீங்கள் சொத்து வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப சிரமங்க. வாங்கும் பொழுது ஆசையாக தெரியும், வாங்க பின்னாவில் ரொம்ப ரொம்ப அவஸ்தாங்க. அதனால் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதுக்கு சொத்தே வாங்காமல் இருக்கலாம். புரியுதுங்களா? ஒரு உதாரணத்துக்கு ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ரிஷப லக்கணம், அவருக்கு 4ஆம் இடம் என சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் அந்த சூரிய பகவான் 12ஆம் இடமான மேச ராசியில் இருக்கிறார். அதுவும் ராகுவுடன் சேர்ந்து இருக்கிறார். அந்த நபர் வந்து எத்தனையோ முயற்சி செய்து சொந்த ஊரில் இடம் வாங்க பார்க்குறாரு, முடியல. ஏன் முடியாது? அவர் வந்து வெளியூர், வெளிநாடு இது போன்ற இடங்களில் வாழக்கூடிய ஒரு நபர் அங்கே சொத்து வாங்கினார்னா ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும். உள்ளூரில் இடம் வாங்கவே முடியாது. சொத்து சார்ந்த விஷயங்களில் கோர்ட்டு, வழக்கு, பஞ்சாயத்து இந்த மாதிரி கொண்டாந்து விடும். அதுபோல தான் அந்த நபருக்கு விட்டுது. அந்த நபர் என்கிட்ட வர்றாரு, இது போல் என்ன சார், நான் ஒரு இடம் வாங்கலாம் பார்க்குறேன், முடியவே மாட்டல, சொந்த ஊரில் என்னால் என்ன பண்ணாலும் வாங்க முடியல, பிரச்சனையாக இருக்குதுன்னு. அப்படியும் ஒரு சொத்து வாங்கினேன், ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு சார் அப்படின்னு சொல்கிறேன். நான் சொன்னேன், சொத்து வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தீங்களா, உங்கள் சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கான்னு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நான் அதெல்லாம் பார்க்கல, பார்க்காம வாங்கிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ 4ஆம் இடம் என சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் 12லே ராகுவுடன் சேர்ந்திருந்தால் இந்த நபர் வெளியூரில் சொத்து வாங்க யோகமுடையவர் என்று சொல்ல இருக்கும் பொழுது இவர் தெரியாமலேயே ஏதோ சொந்த ஊரில் சொத்தை வாங்கி பஞ்சாயத்தில் மாட்டிட்டு இருக்கார். அதனால் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.